நம்ம இதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணியிருந்த ரிமோட் கண்ட்ரோல் டாயோட யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த காரோட பில்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த காரோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மூவ் ஆகும். தென் லெஃப்ட் ரைட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ லெஃப்ட் ரைட் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ஃபார்வேர்டு மூவ் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் நமக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தென் இந்த டாயோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸுக்கு மேலே சாலிடாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து கொடுத்துருக்குது 1200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்பில்டு தான், ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம். டைப் சி கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்டோரில் யூஸ் பண்ணுறப்ப லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறக்கு நம்ம கண்ட்ரோல்ஸ் நல்லா இருக்குது. பட் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகுது. ரொம்ப ஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த காரை. ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஓகே தான். ஆக்சுவலாக இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1099. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1200 இருக்குது. நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன், 1099க்கே வாங்கியிருந்தேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.